TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிறப்பு வசதிகளை அனுபவிக்கப் போவதில்லை, அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி சொல்கிறார். பிடிவிராந்திலிருந்து EPDPயின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா விடுவிக்கப்பட்டார். மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற முறையில் ஆட்சி செய்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் மல்வத்த பீடாதிபதி வணக்கத்துக்குரிய சித்தார்த்த சுமங்கல தேரர். அதானி நிறுவனத்தின் பங்களிப்புடன் மேற்கொள்ளவிருக்கும் கொழும்பு துறைமுகத்தின் அபிவிருத்தி திட்டத்திற்காக அமெரிக்காவின் முதலீடு குறித்து மீள் பரிசோதனை. அவைகள் TBCயின் இன்றைய மாலை செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நியமனங்கள் தொடர்பில் தீர்மானத்தை எடுப்பதில் தொடர்ந்து சிக்கல் நிலவுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சிகளிடம் இருந்து வருகின்ற கோரிக்கைகளின் விளைவாகவே தேசிய பட்டியல் நியமனங்கள் தாமதமாவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஊடகங்களுக்கு தெரிவித்தார். கட்சியின் தேசிய பட்டியல் மூலமாக ஒரு பெண்மணியை பாராளுமன்றத்துக்கு நியமிப்பதனால் தனக்கு அந்த ஆசனத்தை தருமாறு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தானே அதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்றும் ஹிருணிகா கூறியுள்ளார். புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் தனது தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்க வேண்டும் என்று கூறிய மனோ கணேசன் அந்த ஆசனத்துக்கு தனது பெயரையே தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்திருப்பதாகவும் கூறினார். அதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சுஜீர சேனசிங்க தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்திக்குள் சில உறுப்பினர்கள் அபிப்பிராயம் கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. அவருக்கு தேசிய பட்டியல் நியமனம் வழங்கப்படும் என்று கட்சியின் தலைமைத்துவம் ஏற்கனவே உறுதியளித்திருந்தது. அதன் காரணத்தினாலேயே அவர் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து கொழும்பு மாவட்டத்தில் வெற்றி பெற்ற நால்வரில் ஒருவரான கலாநிதி ஹர்ஷடி சில்வா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தேசிய பட்டியல் மூலமாக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்து ஆற்றல் மிக்கவர்கள் பாராளுமன்றத்துக்கு நியமிக்கப்படுவார்கள் என்றும் அதற்கு சில நாட்கள் தேவைப்படுகின்றன என்று தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியிருக்கிறார். அவரது கட்சிக்கு 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்தன என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் மக்கள் தந்திருக்கும் ஆணையின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிறப்பு வசதிகளை அனுபவிக்கப் போவதில்லை என்கிற அதேவேளை அரசாங்க அதிகாரிகள் தங்களுக்கு உரித்தான சம்பள திட்டங்கள் மற்றும் வாகனங்கள் போன்ற வசதிகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி கூறியிருக்கிறார். மாத்தறையில் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுடன் பேசிய அவர், அமைச்சர்கள் எந்தவிதமான சிறப்பு வசதிகளையும் பெற்றுக்கொள்ளாமல் வழமை போன்றே தங்களது வாழ்வை முன்னெடுக்கிறார்கள் என்றும் கூறினார். நாங்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற போதிலும் எந்தவிதமான விசேட வசதிகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. எமது வீடுகளையோ வாழ்க்கை முறையையோ அல்லது உணவு பழக்கத்தையோ நாம் மாற்றிக்கொள்ளவில்லை. மக்கள் அந்த ஆணையின் பிரகாரமும் அவர்களின் அபிலாஷைகளுக்கு இணங்கவும் அரசியலை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரண வாழ்க்கை முறையை பின்பற்றுவது ஒன்றும் எமக்கு புதியது அல்ல என்று ஹந்துனெத்தி ஆதரவாளர்களின் மத்தியில் கூறினார். அமைச்சர்களைப் போன்று அரசாங்க அதிகாரிகள் எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டியதில்லை, அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் இல்லை என்றும் அமைச்சர் கூறினார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் முன்னென்றும் இல்லாத வகையிலான ஆணையை தந்திருக்கிறார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற முறையில் ஆட்சி செய்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மல்வத்த பீடாதிபதி வணக்கத்துக்குரிய சித்தார்த்த சுமங்கல தேரர் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹேரத்தும் விவசாய அமைச்சர் லால் காந்தாவும் நேற்றைய தினம் கண்டியில் மகாநாயக்கரை சந்தித்து ஆசி பெற்றனர். அப்போது அவர்களுடன் உரையாற்றிய மகாநாயக்கர், மக்கள் கடந்த காலத்தில் நடந்தவற்றை மனதில் வைத்துத்தான் தேசிய மக்கள் சக்திக்கு பிரம்மாண்டமான ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை மகா சங்கத்தின் ஆசிகள் பலப்படுத்தி இருக்கின்றன என்றும் மகாநாயக்கர் அமைச்சர் விஜித்த ஹேரத்திடம் கூறினார்.
முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார சந்தேகத்துக்குரிய E8 விசா முறையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக லாபம் ஈட்டியுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று காலை அததெரன பிக் பாக்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கோசல விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தல் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பில் முன்னாள் அமைச்சர் ஈடுபடுவது சந்தேகத்துக்குரியது என்றும் அவர் கூறினார். ஆட்கடத்தல் நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு முறைக்கு அமைச்சர் ஒருவர் ஏன் தள்ளப்பட்டார் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது. அமைச்சர் சட்டவிரோதமாக லாபம் சம்பாதித்ததாக சந்தேகிக்க முடியும். தற்போது எங்களிடம் ஆதாரம் இல்லை. தகவல்களை சேகரித்து வருகிறோம். குழுக்கள் உள்ளன. சட்டப்பூர்வமாக எடுக்கக்கூடிய சட்ட முறைகளும் உள்ளன. நீங்கள் ஒரு தரப்பினர் மட்டுமே. இங்கு பிரச்சனை E8 மட்டுமல்ல, நிறைய பிரச்சனைகள் உள்ளன. அத்துடன் இன்று காலை ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்த அவர், பிரச்சனைக்குரிய E8 விசா முறையானது முன்னாள் அமைச்சர் ஒருவரின் தலையீட்டில் வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் இன்றி சட்டவிரோதமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறுகிய கால பருவகால வேலைவாய்ப்பிற்காக E8 விசா முறையின் கீழ் தென்கொரியாவிற்கு செல்வதற்காக விசாக்களை சட்டப்பூர்வமாக வழங்க முடியாது என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதானி நிறுவனத்தின் பங்களிப்புடன் மேற்கொள்ளவிருக்கும் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தி திட்டத்திற்காக அமெரிக்கா வழங்கவிருந்த முதலீடு குறித்து மீள் பரிசோதனை செய்ய அமெரிக்க சர்வதேச நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்திக்காக 553 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க அமெரிக்கா முன்னரே தீர்மானித்திருந்த நிலையில் அதானி நிறுவனத்துக்கு எதிரான லஞ்ச ஊழல் வழக்கு தொடரப்பட்ட காரணத்தினால் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதானி நிறுவனம் மற்றும் அதன் நிறுவனர் கௌதம் அதானி மீதான குற்றச்சாட்டுகள் அதில் ஏதேனும் விளைவை ஏற்படுத்துமா என்பது தொடர்பில் அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் துறை பரிசீலிக்க உள்ளது. இந்திய பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு சமீபத்தில் லஞ்சம் கொடுத்து ஏமாற்றி லாபம் ஈட்டிய குற்றச்சாட்டின் மீது அமெரிக்கா நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இதனால் அதானியின் டாலர் பத்திரங்களின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிந்துள்ளது. அதன்படி கடந்த வாரம் 2 காலாண்டுகளில் அந்நிறுவனம் இழந்த சந்தை மதிப்பின் மதிப்பு 27.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கும் 20ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் 1,20,000க்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்ததாக சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அதிகார சபை இன்று அறிவித்தது. இந்த வருடத்தில் இதுவரை இலங்கைக்கு 17,41,676 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவைச் சேர்ந்த 70 பேர் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளை நோக்கி பயணித்த 2 படகுகள் விபத்துக்குள்ளானதில் 24 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை 46 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மருத்துவ பராமரிப்பை பெறுவது மக்களின் அடிப்படை உரிமை என்றும் புதிய அரசியலமைப்பில் வரையப்படும் என்றும் சுகாதார அமைச்சர் டாக்டர் நாலிந்த ஜெயதிச கூறியிருக்கிறார். 5000 குடிமக்களுக்கு 1 என்ற விகிதத்தில் ஆரம்ப சுகாதார மையங்கள் நிறுவப்படும் என்றும் அவர் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய போது கூறினார். பிடிவிராந்தில் இருந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தேவானந்தா விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அவரது சட்டத்தரணிகளுடன் ஆஜராகி பிடிவிராந்திலிருந்து நீக்கப்பட்டு வழக்கு தை மாதம் பிற்போடப்பட்டுள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கொழும்பு வெள்ளவத்தியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் 20 மில்லியன் தொகை பணத்தை கடனாக கொடுத்தார். இதில் கடனை பெற்ற மனோகரன் அவர்கள் மோசடியான காசோலையை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இது ஒரு மோசடியான காசோலை என அறிந்த முன்னாள் அமைச்சர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்து தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. கடந்த 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் முன்னாள் அமைச்சர் சாட்சி சொல்ல நீதிமன்றம் கோரியிருந்தது.
ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் தேர்தல் வேலைகள் மற்றும் உடல் நலக் குறைவால் கலந்து கொள்ள முடியாமல் போனது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் கடந்த கிழமை நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது என அவரது சட்டத்தரணி சஞ்சீவன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது தான் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிர்ப்பு வெளியாகி உள்ளதால் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயல் அமர்வில் கலந்து கொண்ட வேளை தான் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற ஆசனம் தொடர்பான சம்பவத்தினால் என்னால் வீதியில் நடக்கக்கூட முடியாத நிலை காணப்படுகின்றது. ஊடகங்கள் 45-50 நிமிடங்கள் என்னை பேட்டி கண்டன. அவர்கள் தான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவனா என கேள்வி எழுப்பினார்கள். நான் இல்லை என பதிலளித்தேன் என அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எனினும் இரண்டாவது கேள்விக்கான எனது பதிலை அவர்கள் வேண்டுமென்றே தவிர்த்து கொண்டுள்ளனர். இதனால் வீதியில் இறங்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு உரிமையின் கீழ் எனக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நாடாளுமன்ற அதிகாரிகள் எப்போது வழங்குவார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய தமிழ் மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.